காஷ்மீர் பஹல்காம்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர செயலை கேள்விப்பட்டதையும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சவுதி அரேபியா பயணத்தை பாதியில முடிச்சுட்டு கடும் கோபத்தோட இந்தியா திரும்புறாருங்க. இந்தியால ஒரு பாதுகாப்பு குழு கூட்டம் ஒன்று நடத்தப்படுது. அதுல முதல் கட்டமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உடனடியாக ரத்து பண்ணப்படுது. வாகா அட்டாரி எல்லை உடனடியாக மூடப்படுது. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுந்த ஆவணத்தை காட்டி வெகு விரைவாக உங்க நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியால இருக்கிற டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகம் செயலற்றதாக அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியாவோட தூதரகம் உடனடியாக மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் முதல் கட்ட நடவடிக்கைகள் தாங்க. தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பல அதிரடி முடிவுகளை எடுப்பாருங்க. மதம் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையோ தவிர எந்த மதத்திலையும் எந்த கடவுளும் மற்ற மதத்தவரை மனிதாபிமானம் மற்றும் நீங்க நடத்துங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லலீங்க. பகல்காம்ல நடந்த கொல்லப்பட்டவர்கள் ஒருத்தரை பத்தி சொல்றேங்க. அவர் உள்ளூர்காரர். அவரோட பெயர் சையது அடில் உசைன்சா. இவர் அங்க குதிரை ஓட்டியா இருந்திருக்கிறாருங்க. தீவிரவாதிகள் டூரிஸ்ட் அட்டாக் பண்ணும் பொழுது அவர் போய் துப்பாக்கியை பிடிச்சு தடுத்திருக்கிறாரு. அப்ப தீவிரவாதிகளால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாருங்க. முதல்ல அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கணுங்க. நமக்குள்ள பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க ஒரு சிலர் வேற வேற மாதிரியான கருத்துக்கள் சொல்றீங்க. நம்ம இந்த சமயத்துல கூட நம்ம ஒற்றுமையான கருத்துக்கள் தெரிவிக்கல அப்படின்னா எப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்தி நம்ம நாட்டுக்குள்ள நம்மளையே அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நிலை நமக்கு மறுபடியும் ஏற்பட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா அங்க கொல்லப்பட்டவங்க யாரும் ஒரு தீவிரவாதிகளோ ஒரு தவறான செயலை செஞ்சவங்களோ கிடையாது. தன்னோட விடுமுறை நாட்கள் அங்க சந்தோஷமா கழிக்கணும் அப்படின்னு போனவங்க தாங்க. இவங்களுக்கு நடந்த இந்த கொடுமைக்கு எதிராக நம்ம இந்தியர்கள் அனைவருமே குரல் கொடுக்கணும். யாரும் இதை தவறான திசையில திருப்ப கூடாதுங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்ம இந்திய ராணுவத்திற்கும் நம்ம தக்க உறுதுணையா இருக்கணுங்க. கூடிய விரைவில் இதற்கு தக்க பதிலடி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்கப்படும். அதை பத்தியும் நம்ம பேசுவோம்.